ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் நல்லா இருக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் என்ன மிஸ்டேக்குன்ட்டு சொல்லுங்கள். நான் அப்புறமா நெக்ஸ்ட்டு போடுற வீடியோவில் சரி பண்ணி போடுறேன். ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். இன்றைக்கி நைட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மசாலா ஓட்ஸ் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான காய்கறிலாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அது என்னென்னு பார்க்கலாமா? 2-3 அவரைக்காய் எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கிறேன், ஒரு பல் பூண்டு எடுத்திருக்கேன், பாதி தக்காளி எடுத்திருக்கேன். இதில் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஆனால் நம்ம ஒன்று யூஸ் பண்ண போகிறதில்ல, பாதி தான் நம்ம எடுத்துக்கிற போகிறோம். இதில் கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் இப்போ நம்ம கழுவி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஓட்ஸு. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தேவையான மசாலா எடுத்தாச்சு, தேவையான ஓட்ஸ் எடுத்தாச்சு. கொஞ்சமாக தான் எடுத்துருக்கிறேன் நான். பாருங்கள், இது சின்ன டேபிள் ஸ்பூன் கிட்ட ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன், சின்ன டேபிள் ஸ்பூன் கிட்ட மல்லித்தூள் எடுத்திருக்கேன், டேபிள் ஸ்பூனு மஞ்சத்தூள், டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தான் நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். நைட்டில் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, அதனால் ஒரு வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அவரைக்காய் கட் பண்ணியிருக்கேன் ஒரு 4-5, பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், பாதி பீட்ரூட் கட் பண்ணியிருக்கேன், ஒரு பூண்டு பல் 1-2 தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு 5 பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம சமைக்க போகலாமா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப எண்ணெய் போடக்கூடாது, அதனால் நான் கொஞ்சமாக போடுறேன். பாருங்கள், சின்ன ஸ்பூன் தான் வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கலாம், போதும். ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஆயில் ரொம்ப சேர்க்காத வரை நம்ம உடம்பு ஹெல்த்தாக இருக்கும். பாருங்கள், நம்ம பூண்டை போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாம் காய் கட் பண்ணி வச்சுருக்கிற காய் எல்லாத்தையும் நம்ம போட்டு கிளறி விடலாம். பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் பண்ணி கொடுங்க வீட்டில் எல்லாருக்கும். கொஞ்சம் நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்கிற மசாலாவை எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம், அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். பாருங்கள், அருமையாக வந்துருச்சு, நல்லா வந்திருக்குது. இப்போ நம்ம இதோட கொஞ்சம் 1 டம்ளரு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளரு தண்ணி. ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை நம்ம கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு 3 மினிட் நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா அருமையாக வந்துருச்சு காய். இப்போ நம்ம ஓட்ஸை அதில் மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுறலாம். பாருங்கள், எடுத்து வச்ச ஓட்ஸை நான் போடுறேன். அதிகம் ஓட்ஸு சேர்க்கக்கூடாது, ரொம்ப இது பெருகிரும். இது எப்படின்னா தவிடு மாதிரி வந்துடும், நிறையா சாப்பிட முடியாது. கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. ஒரு 2 மினிட் நல்லா மூடிடலாம், அந்த ஓட்ஸு கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும். பாருங்கள், ஒரு 2 மினிட் நம்ம மூடிடலாம். பாருங்கள், நம்ம திறந்து எடுத்துடலாம், பார்க்கலாம். பாருங்கள், அருமையாக நல்லா வந்துருச்சு. நான் ஃபோனை கையில் வச்சு தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அதனால் முட்டையை உடைக்க முடியாதுன்றதுக்காக நான் உடச்சி ஒரு தாளத்தில் வச்சுருக்கேன். நான் இதை மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு 2 செகண்ட் நல்லா கிளறி விட்டுறலாம். உப்பு எல்லாம் நீங்கள் தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. அதிகம் உப்பு சேர்க்காதீங்க, முடிஞ்ச அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, என்ன ஹார்ட் பீட் அதிகமாயிரும்.
பாருங்கள், அழகான ஓட்ஸு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பேர் என்ன, மசாலா ஓட்ஸு. இது நீங்கள் நைட்டில் சாப்பாடு சாப்பிட்டு வெயிட்டு கூடிகிட்டே போகுதுன்னு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகும், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் நைட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. பசங்களுக்கும் கொடுங்க. காய்கறி சாப்பிடாதவங்களுக்கு பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. காரம், உப்பு, புளி, ஆயில் இதெல்லாம் முடிஞ்ச வரை கொஞ்சம் தயவு செய்து குறைச்சிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய தவறுகள் எது இருந்துச்சுன்னா நான் சரி பண்ணிக்கிறேன். சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.